தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெரினா கபடி திருவிழாவை ஒட்டி மெரினா கடற்கரை பகுதிகளில் தூய்மைப்படுத்தும் பணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த மாணவிகள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் நடிகர் ரியோவால் அதிக நேரம் மாணவிகள் வெயிலில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மணி நேரம் மாணவிகள் காத்திருந்த பின்னர் அவர் நடிகர் வருகை தந்ததாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். இந்த நிகழ்வானது எப்போது திட்டமிடப்பட்டிருந்தது? எதனால அவர் வருவதற்கு தாமதத்திற்கு அவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டது? மாணவிகள் எப்படி அவதிக்கு ஆளாகினார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மெரினா கபடி திருவிழா 2025 நடைபெறுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில குயின் மேரிஸ் கல்லூரி மாணவிகள் கடற்கரையை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை காலை 6 மணி முதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் ரியோ மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு ஆகிய இருவரும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே இந்த குயின் மேரிஸ் கல்லூரி மாணவிகள் கடற்கரையை தூய்மை செய்த பிறகு கிட்டத்தட்ட 6 மணி முதல் 9 மணி வரை மாணவிகள் கடற்கரை மணப்பரப்பில் வெயிலில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு வருகை புரிந்த மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாணவிகள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்த பிறகு மாணவிகளுக்கு சான்றிதழ் என்பதை வழங்கிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். அதன் பிறகாக சரியாக 9 மணிக்கு வருகை புரிந்த நடிகர் ரியோ அவர்கள் தற்பொழுதுதான் இந்த சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் இந்த மெரினா கடற்கரையில் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்க வருகை புரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ரியோ வருகை கால தாமதம் காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக குயின் மேரிஸ் கல்லூரி மாணவிகள் வெயிலில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் வருகைக்கு பிறகாகத்தான் இங்கே தற்பொழுது மாணவிகளுக்கு குடிநீர் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ரியோ தரப்பிடம் இந்த கால தாமதத்துக்கு நடிகர் ரியோ தரப்பிடம் கேட்கப்பட்ட போது தனக்கு இந்த நிகழ்ச்சியில் அழைப்பில் பங்கேற்பதற்கு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை மட்டுமே அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொள்ளதான் தனக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நான் 9 மணிக்கு நிகழ்வில் வந்திருக்கிறேன் என ரியோ தரப்பு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஏற்பாடு செய்யப்படாதன் காரணத்தினால் காலை 6 மணிக்கே கடற்கரை பகுதிகளை தூய்மை பணிகளை மேற்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக குயின் மேரிஸ் கல்லூரி மாணவிகள் வெயிலில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கௌதமி, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.